முத்து பயங்கர கோபமாக வீட்டுக்குள்ளே வராரு. ஏய் ஓடுகாலி மனோஜ், எங்கடா இருக்க? எங்கடா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. வீட்டில் யாருமே இல்லை. கிச்சன்லேருந்து மீனா மட்டும் வராங்க. என்னங்க ஆச்சு, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கையில் வச்சுருந்த ஃபோனை காட்டி, என்னோட தொலைஞ்சு போன ஃபோனு கிடச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்படியேங்க, ரொம்ப சந்தோஷம், அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இந்த ஃபோனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, அது என்னன்ட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. முத்து செருப்பு தைக்கிற அவங்க தாத்தா பாட்டியை போய் பார்க்குறாரு. அவங்க தான் இந்த ஃபோனை கொடுக்குறாங்க. இந்த ஃபோனை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது, மீனாவோட தம்பி திருடுனதை வீடியோ எடுத்து அதை ரோகிணி தன்னுடைய சித்திக்கு அனுப்பியிருக்காங்க. எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க பார்த்தியா அப்படின்ட்டு ரொம்ப கோபத்தோட முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே வீட்டு வாசலில் நின்று ரோகிணி கேட்டுட்ருக்காங்க. இப்போ தான் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அதுக்குள்ளே புதுசாக ஒரு பிரச்சனையா, நம்ம கதையவே முடிச்சிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கிட்ட நின்று ரோகிணி பார்த்துட்ருக்காங்க.